வேலூர் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் திராவிட கழகத்தின் சார்பில் நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்தும் நாடு முழுவதும் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய கோரியும் மாவட்ட தலைவர் சிவக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, மதிமுக உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டு நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய கோரி கோஷங்களை எழுப்பினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அடுத்த கோமதி முத்துபுரம் கிராமத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக விவசாயி ஞானராஜ் என்பவரது தோட்டத்தில் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமாகின. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி இழப்பீடு வழங்க வேண்டும் என ஞானராஜ் கோரிக்கை வைத்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக ஈரோடு வருகை தந்த கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜய் பாலாஜிக்கு கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கியும் வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் விஜய் பாலாஜி, பொதுமக்களுக்கு இடையூறாக இயங்கி வரும் டாஸ்மாக் மதுபான கடைகள் விரைவில் மூடப்படும் என உறுதியளித்தார். நாமக்கல் மோகனூர் சாலையில் உள்ள சித்த மருத்துவமனையில் உள்ள ஒரு பகுதியில் அவசர சிகிச்சை பிரிவு கொண்டுவரப்படும் என தவிக சட்டமன்ற உறுப்பினர் திலீப்குமார் வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் இன்று அதற்கான இடத்தை ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக வெற்றிக் கழகத்தில் திமுக, அதிமுகவை சேர்ந்த பலர் இணைந்து ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்த முனைப்பு காட்டுவதாகவும், தனது பெயரை பயன்படுத்தி காரியங்களை செய்து தருகிறோம் என யாரேனும் உங்களை அடக்கினால் நம்ப வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பின்னர் சொந்த ஊர் திரும்பிய ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக சட்டமன்ற அலுவலகத்தை புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் இதனை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கடம்பாடி ஊராட்சியில் சென்னை அணுமின் நிலையம் சார்பில் ரூபாய் 16 லட்சம் மதிப்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தை சென்னை அணுமின் நிலைய இயக்குநர் சேஷையா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். இதனைத் தொடர்ந்து 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வேண்டும் என ஊராட்சி மன்ற நிர்வாகம் சார்பில் இயக்குநரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நாளை மறுநாள் துவங்கி 10 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த மலர் கண்காட்சியை காண லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக பூங்காவில் மலர்கள் மாடத்தில் வரிசைப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 40,000 மலர் தொட்டிகளில் மேரிகோல்டு, சான்சி, பிகோனியா, சால்வியா, பெட்ரோனியா, டெய்சி உள்ளிட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது பூக்க துவங்கியுள்ளன. கரூர் மாவட்டத்தில் கோடை வெயில் அதிகபட்சமாக 102 டிகிரியை தாண்டி பொதுமக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் பொதுமக்களின் வெப்பத்தை தணிக்க கரூர் மாவட்ட திமுக சார்பில் கரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொதுமக்களுக்கு நீர்மோர், குளிர்பானங்கள், இளநீர் மற்றும் தர்பூசணி பழங்களை வழங்கினார். ராமநாதபுரம் தனியகுட்டம் கிராமத்தின் சார்பில் ஸ்ரீ வனப்பேச்சியம்மன் கொண்டன ஐயனார் கோவிலில் 16ஆம் ஆண்டு வருட அபிஷேக விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் முதல் 4 இடங்களை பெற்று வெற்றி பெற்ற மாட்டு வண்டி பந்தய வீரர்களுக்கு ரொக்கப்பணம், குத்து விளக்கு மற்றும் கோப்பை பரிசாக வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியின் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா மத்தூர் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனையின் செயல்பாடுகள் மற்றும் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்த அவர் உள்நோயாளி பிரிவிற்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரும் பொதுமக்களிடம் அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சையின் தரம் மற்றும் மருந்து மாத்திரைகளை தடையின்றி கிடைக்கிறதா என்பது குறித்து கேட்டறிந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.